நம்ம பார்வதி தேவிக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு மனசு சொல்லுது. சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து வணங்கிட்டு இருக்கிறாங்க. சிவன் ஆவேசமாக முன்னேறி போக, எச்சரித்து விட்டேன், அதையும் மீறி உள்ளே வந்தீங்கன்னா விபரீதம் ஆயிரும்னு சொல்லிட்டு கையை நீட்டி மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். ஆகாயத்தில் நின்றுட்டு இருந்த அந்த தண்டத்தை தன்னோட கைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறான். வராமல் ரொம்ப நேரமாக இருக்க போராடி கைக்கு வர வச்சுட்டான். வந்த தண்டத்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிவன் மேலேயே தாக்குறதுக்காக வீசிட்டான். கிட்ட கூட நெருங்காமல் வெட்டிச்சு செத்தடி சாம்பலாக பறந்து போயிடுச்சு. என் அம்மா கொடுத்த தண்டத்தையே தூளாக்கிட்டாரா? எத்தனையோ சக்திகளை எதிர்கொண்ட என் அம்மாவோட சக்தி இவருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சா? இவர் அவ்வளோ சக்தி படைச்சவரான்னு திகச்சு போய் யோசிச்சுட்டு இப்படி பார்க்குறான் அவரை. ஆவேசம் அடைஞ்ச சிவன் திரிசூலத்தை வீசுறதுக்காக ஆகாயத்தில் பறந்து நிற்க, விடக்கூடாதுன்னு குண்டு போயினும் சரிக்கு சரியாக ஆகாயத்தில் பறந்து நிற்க, பஞ்சபூதங்கள் பெரும் சீற்றத்தை ஏற்படுத்த, தன்னுடைய கணங்கள் அவமதிக்கப்பட்டதும் தாக்கப்பட்டதும், தேவர்கள் சிறை வைக்கப்பட்டதும், மும்மூர்த்திகளையே தாக்க முயற்சி பண்ணதையும் சிவன் ஒரு நொடி நினைக்க, சிவன் திரிசூலத்தை வீசிவிட்டார். நாராயணர் பரமேஸ்வரான்னு பதற, பிரம்மதேவர் திகைக்க, தேவர்கள் எல்லோரும் சிலையாய் நிற்க, திரிசூலம் பார்வதி புதல்வனின் சிரத்தை கொய்ய போய்க் கொண்டிருக்கிறது. பயத்தை விடுங்கள் அம்மா, நான் எங்கும் பிரிந்து செல்ல மாட்டேன். அம்மா உங்களுடனே தான் இருப்பேன். தாய்மையின் பயனை இன்றுதான் நான் முழுமையாக அடைந்தேன், என் மகன் மூலமாக. உங்களை காக்க போதுமான சக்தி கிடைத்து விட்டது. இதை வைத்தே பிரச்சனையை எதிர்கொள்வேன். அம்மா நீராடி விட்டு வருகிறேன். எக்காரணத்தை கொண்டும் ஒருவரையும் உள்ளே அனுமதிக்காதே. உங்கள் மீது சத்தியம் அம்மா, ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று காவல் நின்றவன். சர்வமும் நாமே, நாமே சகலமும் ஆவோம், அனைத்திலும் நிறைந்திருப்பேன். உணர்ந்து விட்டான். இவர் யார் என்று புரிந்து கொள்வதில் நான் தவறு செய்து விட்டேனோ என காலம் தாண்டி உணர்ந்து விட்டான். அம்மா என அலறல் சத்தம் கேட்க, தாய் பார்வதி உள்ளே பதைக்க, ஏற்றிய ஜோதிய அனைத்தும் காற்றால் அணைக்க, மும்மூர்த்திகளும் தேவர்களும் நடுநடுங்கி போக, அறிவும் அழகும் கருணையும் கொண்டு சக்தி தேவியின் சக்தி பரிபூரணமாக கிடைத்த செல்லப்பிள்ளை மங்களகாரகன், மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்தவன், பரிபூரண முழு பொலிவுடைய குலுகுலு பிள்ளை நம்ம குண்டு பையனோட சிரம் சேதம் செய்யப்பட்டு விட்டது. என் பிள்ளைக்கு எதுவோ நடந்திருக்குது, அம்மான்ற அலறல் சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி ரொம்ப படபடப்பாக பேசுகிறாங்க. உங்கள் மகனுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு அவன் வாசலில் தான் நின்றுட்டுருப்பான், அவனுக்கு யாரும் கெடுதல் பண்ணிட முடியாது சொல்லி கூட இருக்க பிள்ளைங்களாம் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் ஏன் என் இதயம் படபடக்குதுன்னு பார்வதி தேவி துடிச்சு போகிறாங்க. இல்லை, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பதறாங்க. கூட இருக்க பிள்ளைங்கள்லாம் உங்கள் தண்டை அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, வேகமாக காற்று வீசுனதுனால விளக்கெல்லாம் அணைஞ்சிருக்கும், நீங்கள் மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, அவன் தமர்ந்து பெற்ற பிள்ளை, அவன் மேலே நம்பிக்கை இருக்கிறதால தானே அவனுக்கு காவலுக்கு அனுப்பிச்சி வச்சிங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அணைஞ்ச விளக்கெல்லாம் நாங்கள் இப்போவே ஏற்றிடுறோம், இன்னும் மனசு கேட்கலனா வாசலுக்கு போயிட்டு பையனை பார்த்துட்டே வாங்கன்னு சொல்ல, போய் பார்த்துட்டே வந்துடலான்னு வேகமாக அங்கேருந்து வாசலுக்கு ஓடி வராங்க பார்வதி தேவி. சிவன் ஆவேசம் அடங்காமல் கைலாய வாசலில் வந்து இறங்கி நிற்கிறாரு. அத்தனை பேர் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. எம்பெருமா நீங்கள் வரக்கூடாதுன்னு தானே எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடந்துருச்சுன்னு சொல்லி தேவேந்திரர் மனசுலேயே நினைக்கிறாரு. எதற்கும் ஒரு எல்லை உண்டு. என் பொறுமையை அவன் ரொம்ப சோதிச்சிட்டான். அகங்காரம் பிடித்தவர்கள் அவர்களை மட்டும் அழித்துக் கொள்வதில்லை, அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் துக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள்னு சிவன் நினைக்கிறாரு. அநியாயம் நடந்துவிட்டது, பெரும் அநியாயம் நடந்துவிட்டது. சிறு பாலகன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத இவங்க அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அத்தனை தேவிகளும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொடுமை பார்வதிக்கு தெரிஞ்சால் நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்கேன்னு மகாலட்சுமி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, அத்தனை தேவிகளும் ஒன்று சேர்ந்து ஆசி வழங்கினதெல்லாம் பாலாக போச்சேன்னு, இந்த கொடூர செயலை என்னாலேயே சகிச்சிக்க முடியலையே, நீ எப்படி சகிச்சிக்க போகிற பார்வதின்னு அழுகுறாங்க. 1000 காரணம் சொன்னாலும் அந்த அரியா பாலகனுக்கு இவங்க செஞ்சது மிகப்பெரிய அநீதி, இந்த தவறுக்கு இவங்க எல்லாரும் தண்டனை அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லி சரஸ்வதி தேவி கோவப்படுறாங்க. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்க்குற தேவர்களே, நீங்களா தவறு செஞ்சீங்க, அந்த பையன் அப்படி நடந்துக்கிட்டா நீங்கள் பெரிய மனசோட மன்னிச்சு விட்டுருக்கலாமே, எம்பெருமானும் இப்படி செஞ்சுருக்க மாட்டாரே, இதிலிருந்து நீங்கள் யாரும் தப்பிக்க முடியாது, நீங்கள் 1000 காரணம் சொன்னாலும் இந்த பிரச்சனைக்கு தேவர்களான நீங்கள் எல்லாருமே காரணமாவீங்க, இதற்கு உண்டான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றாங்க.
நடந்த எல்லாத்துக்கும் நீங்கள் ஒருத்தர் தான் காரணம்னு சனீஸ்வரரோட மனைவி மாந்தா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை தேவின்னு சனீஸ்வரர் பதறாரு. நடந்திருக்கு, உங்கள் பார்வையோட சக்தி பற்றி உங்களுக்கே தெரியாதா? இன்றைக்கி இந்த பலி உங்கள் ஒருத்தரை மட்டும் வந்து சேரலை, அத்தனை தேவர்களுக்கும் வந்து சேருது. இதில் தேவர்களுக்கு துணை போனதுனால நான்முகனாரும் திருமாலும் கூட சம்மந்தப்பட்டுட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னு சொல்லி துடிதுடிச்சு போகிறாங்க. உயிர் இல்லாத உடலா நம்ம குண்டு பையன் கிடக்க உறைஞ்சி போய் தேவர்களும் சிவகணங்களும் மும்மூர்த்திகளும் நிற்க பஞ்சபூதங்களும் கொந்தளிக்கிற வேகத்தில் அத்தனை தேவிகளும் கைலாயத்துக்கு இறங்கி வராங்க. தேவிகளோட கோபத்தை பார்த்து எல்லாரும் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. எல்லா தேவிகளும் நம்ம குண்டு பையனோட மூக்கு மொழின்னு பாராட்டினதையும் புகழ்ந்ததையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து பூரிச்சு நினச்சி பார்த்து இடிஞ்சு போய் நிற்கிறாங்க. இப்போ உங்கள் மனசு திருப்தி அடைஞ்சிருச்சா? இப்போ கூட நீங்கள் செஞ்சது நியாயம்னு வாதம் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி, இந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவன் பார்வதி தேவியோட பிள்ளை ஆவான்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஈரகொலையும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எம்பெருமான் கஜாசுரனால் சிறைப்பட்டு கிடந்தப்போ என்ன நடந்ததுன்னு தேவேந்திரர் கேட்க, அந்த சமயத்தில் பார்வதி தேவி புண்ணிய விரதத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதோட பலனா மகிழ்ச்சி அடைஞ்ச என்னோட சுவாமி நாராயணர் தோன்றி பிள்ளை வரத்தை தந்தார். நான் கொடுத்த பிடி மஞ்சளால் உருவம் செஞ்சு தான் பெற்ற வரமே பிள்ளையாக வந்தது. கைலாயத்தில் பூதகணங்கள் யாரும் இல்லாத காரணத்தால் தன்னோட பிள்ளையவே காவலுக்கு வச்சுட்டு எம்பெருமான் வரதுக்குள்ளார நீராடிட்டு வந்துடலான்ட்டு போனாங்க. அம்மாவோட கட்டளையை நிறைவேற்றுறதுக்காகவே அவன் யாரையும் உள்ள அனுமதிக்கல. இத்தனை பேரில் யாராவது ஒருத்தராவது பொறுமையாக சிந்திச்சு பார்த்துருந்தீங்கன்னா அந்த அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம். தர்மத்தை பின்பற்ற நீங்க இந்த பிள்ளையோட உயிரை எடுக்கிறதுக்கு துணை போனது சரிதானான்னு எல்லாத்தையும் கேட்காத கேள்வி இல்லை மகாலட்சுமி. நந்திதேவர் யாகம் நடந்தப்போ பார்வதி தேவி நம்மளை காவலுக்கு நிற்க வச்சதையும் வாக்கை காப்பாற்ற முடியாமல் தான் செஞ்ச தப்பையும் நினச்சி பார்த்து ரொம்ப வருந்திட்டு நிற்கிறாரு. நம்ம எல்லாரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இது தெரியாமல் செஞ்ச தப்புன்னு சொல்லிட முடியாதுன்னு தேவேந்திரர் சொல்ல, வருந்துறதால ஒன்றும் ஆக போகிறதில்ல, இந்த செயலுக்கு துணை போனால் நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். அந்த வயசில் ஒரு பையன் பிடிவாதமாக தான் இருப்பான், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை இன்னும் அதிகமாக்குனீங்க. அவன் வரம்பு மீறி இப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் எல்லாருமே குத்தவாளிங்க தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்வதி தேவிக்கு வரப்போகிறாங்க. தம இருந்து பெத்த புள்ள 2 துண்டாக கிடக்கிறத பார்த்தா எந்த ஒரு அம்மாவும் துடிச்சு போயிடுவாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க கோபம் கொழுந்து விட்டு எரிய போகுது. பார்வதி தேவியோட கோபத்தோட விளைவு என்னன்னு உங்களுக்கே தெரியுமில்ல, சொல் தேவேந்திரான்னு சொல்லி லட்சுமி தேவி எல்லாத்தையும் வச்சு செய்கிறாங்க. சக்திக்கு கோபம் வந்தால் சகலமும் அழிந்து போகுமேன்னு பிரம்மதேவரும் ஒரு பக்கம் பயப்படுறாரு.